ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குப்பைமேனி யூஸ் பண்ணி சோப் பண்ண போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி குப்பைமேனி இலையை வந்து நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை நல்ல ஒரு மிக்சர் கிரைண்டரில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துருங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அப்புறம் அந்த ஃபைன் பேஸ்ட்டை வந்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க. நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணியும் ஃபில்டர் பண்ணலாம், இல்லை வந்துட்டு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணியும் ஃபில்டர் பண்ணலாம். நான் ஸ்ட்ரெயினர் தான் யூஸ் பண்ணேன் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. ஃபில்ட்ரு பண்ணி அதோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சைட் பை சைட் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு கிண்ணம் வச்சுக்கோங்க. அந்த கிண்ணத்தில் இப்போ நான் வந்துட்டு சோப் பேஸ் போட போகிறேன். சோப் பேஸ் போட்டுட்டேன். நான் வந்துட்டு பியர்ஸ் சோப்போட பேஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் கிளிசரின் அண்ட் கலர் மட்டும்தான் இருக்குது. அதனால் அது ஓகே. இந்த மாதிரி மெடிசினல் சோப் பண்ணுறதுக்கு இந்த சோப் பேஸ் பெட்டர். அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஜூஸை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா பாயில் ஆகி ரெடி ஆகட்டும். ஒரு 15-20 மினிட்ஸ் அது வந்துட்டு எதுவும் பண்ணாதீங்க. அது அப்படியே ரெடி ஆகட்டும். அதுக்கப்புறமா இந்த பாயில் பண்ணதை வந்துட்டு எடுத்து வச்சுடுங்க. கை படுற சூடுக்கு, ஓகேவா, சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்துட்டு ஒரு மோல்டில் ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் மோல்டெல்லாம் நான் வாங்கலைங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டேன். சைட்ஸ்லலாம் வந்துட்டு கோகோனட் ஆயில் வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதில் வந்துட்டு நான் இந்த எக்ஸ்ட்ராக்டை வந்துட்டு ஊற்றி ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு குப்பைமேனி சோப் ரெடி ஆகிடும். குப்பைமேனிக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரேஷஸ்ஸு, ஆக்னி, பிம்பிள்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கம்மி பண்ணிடும். ஸோ குப்பைமேனி சோப் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டு நம்ம உடம்புக்கு. ஆன்டி ஏஜிங், அதுக்கப்புறம் ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலான சோப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.